தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 14 லட்சம் ரூபாய் தொகையை பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்த முக்கிய பெண் மாவோயிஸ்ட் தலைவி சுனிதா மத்திய பிரதேசத்தில் சரணடைந்துள்ளார். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் பல வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டிருந்த சுனிதா தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வந்தார். அவரை கைது செய்ய 3 மாநில அரசுகளும் சேர்ந்து 14 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்திருந்தன. இந்நிலையில் மத்திய பிரதேசத்தின் பாலாகாட் பகுதியில் சுனிதா தன்னார்வமாக சரணடைந்தார். மாவோயிஸ்ட் ஒழிப்பு சிறப்பு படை உதவி கமாண்டர் ரூபேந்திர துருவின் முன்னிலையில் தனது ஆயுதங்களை ஒப்படைத்த சுனிதா அதிகாரிகளிடம் சரணடைந்தார். சத்தீஸ்கர் மாநிலம் விஜயபூர் தாலுகாவைச் சேர்ந்த இவர் 2022ஆம் ஆண்டிலிருந்து தீவிரமாக மாவோயிஸ்ட் இயக்கத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அவர் மீது கொலை, குண்டுவெடிப்பு மற்றும் தாக்குதல் வழக்குகள் உள்ளன. இதுகுறித்து மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் தெரிவிக்கையில், மாவோயிஸ்டுகள் சரணடைய வேண்டும், இல்லையெனில் அவர்கள் முழுமையாக ஒழிக்கப்படுவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக எச்சரித்திருந்தார். அதன் விளைவாகவே சுனிதா சரணடைந்துள்ளார் என்று கூறினார். மேலும் பல மாவோயிஸ்டுகள் விரைவில் சரணடைவார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.